வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Airtel DTHல இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பேக்கேஜினுடைய பிரைஸ் எல்லாமே இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 1 மந்த், 6 மந்த், 12 மந்த். எல்லா பேக்கேஜினுடைய பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விலை அமல் எப்பருந்து வருது அப்படின்னா, இன்னைக்கு டேட்லேருந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது 12/7/2021. இன்னைக்கு டேட்லேருந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அனைத்து பேக்கேஜினுடைய பிரைஸுமே அந்தந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்பொழுது மட்டும்தான் பேக் ஆக்டிவேட் ஆகும். இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஈஸி பண்ணி தான் பேக் அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் இந்த பேக் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணாதீங்க. உங்க நியர்பை கடைகள்ல பண்ணுங்க, ரீட்டெயிலர்ட்ட பண்ணுங்க. இல்ல அப்படின்னாலும் எங்ககிட்டயும் நீங்க ரீசார்ஜ் வாங்கிக்கலாம். சரிங்களா? எங்களுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ப்ளே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். தேவையானவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்டயும் நீங்க ரீசார்ஜ் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 1 மந்த் எஸ்டி, ஹெச்டி பிரைஸ பார்த்துருவோம். அடுத்து 6, 12 மந்த் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மந்த் நான் எல்லாமே மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா தமிழ் பேக்கேஜுமே நான் சொல்லல. அந்த பேக்கேஜ் உடைய டீட்டெயில் எல்லாமே நம்ம Facebook பேஜ்ல அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதனுடைய நம்ம Facebook பேஜ்ல லிங்க் இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவையானவங்க ஜாயின் பண்ணி அங்க வியூ பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? 1 மந்த் பார்த்தோம் அப்படின்னா, ரூ. 203 நம்ம ஒரு பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஎன் ரீஜனல் அர்பன். இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 208 பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்டி பேக்கு, சாதா பேக்கு. இந்த சேனல் லிஸ்ட் எல்லாமே அதே தான். ஓகேங்களா? சேனல் பார்த்தோம் அப்படின்னா, மெகா டிவி மட்டும் தான் வராது. மீதி தமிழ் சேனல் எல்லாமே வரும். ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், இதெல்லாம் வரும். அடுத்து நேஷனல் ஜியோகிராஃபி, நேட் ஜியோ வேர்ல்டு. இந்த மாதிரி உங்களுக்கு பர்ட்டிகுலரான அந்த பழைய பேக்கில் இருந்த சேனல்ஸ் தான் வரும். ஓகேங்களா? விலை மட்டும்தான் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. சேனல்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணல, ஆட் பண்ணல, எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? அதே சேனல்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்து ஹெச்டி பேக் பார்க்கலாம். 1 மந்த்துக்கு ஹெச்டி பேக் பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம ரூ. 307 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பேக்கு. இப்போ ரூ. 317 சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த ரூ. 317 நீங்க அக்யூரேட்டா ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, 1 மந்த் உங்களுக்கு ஹெச்டி பேக் ஆக்டிவேட் ஆயிரும். இதில தமிழ்ல எல்லா ஹெச்டியுமே வந்துரும். ஓகேங்களா? இருக்கக்கூடிய 5, 6 ஹெச்டியுமே வந்துரும். ஓகேங்களா? இதுதான் 1 மந்த் பேக். 2 பேக் தான் நான் சொல்லியிருக்கிறேன். 1 மந்த்லயே நிறைய பேக் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் பிளஸ் மலையாளம், தமிழ் பிளஸ் தெலுங்கு, தமிழ் பிளஸ் கர்நாடகா. இது போல இருக்கும். அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம Facebook பேஜ்ல எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்கிறோம். தேவையானவங்க அங்க பார்த்துக்கங்க. மெயினா நம்ம என்னென்ன பேக் யூஸ் பண்றோம், அந்த பேக் மட்டும் தான் குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா வீடியோ டியூரேஷன் அதிகமா போயிடும். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 6 மந்த், 12 மந்த் எஸ்டி பேக்க பார்க்கலாம். அடுத்து ஹெச்டி பேக்க பார்க்கலாம். ஓகேங்களா? 6 மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரூ. 1004 இதுவரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, 1034 இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் 6 மந்த் பேக் ஆக்டிவேட் ஆகும். டிஎன் ரீஜனல் அர்பன். ஓகேங்களா? ஒரு ரூ. 30, ரூ. 35 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 30 to 35 வரைக்கும் 6 மந்த், 12 மந்த் பேக் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 1 மந்த் பேக் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரூ. 10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 6 மாச பேக் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் பேக் ரூ. 1064 இருந்துச்சு. இப்போ 1094 ஆக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, 12 மந்த் பேக்கு. 12 மந்த் பேக் பார்த்தோம் அப்படின்னா 2 பேக் இருக்கு. அதாவது 2006க்கு நம்ம ஒரு பேக் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ 2066 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 12 மந்த்லயே பார்த்தோம் அப்படின்னா 2002க்கு ஒரு பேக் இருக்கு. இது அதிக கஸ்டமருக்கு தெரியல. அதாவது டிஎன் கொண்டாட்டம் அந்த பேக்கு. அந்த பேக் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 2015 தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ரூ. 15, ரூ. 12 தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்க 1 இயர் ரீசார்ஜ் பண்ற கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா இந்த 2015 இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது ஒரு பெட்டரான ரீசார்ஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2066 விட 2015 தான் பெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, அதில் வரக்கூடிய தமிழ் சேனல் தான் இதுலயும் வருது. இதுல என்ன ஒரு அட்வான்ஸ் அப்படின்னா, கிட்ஸ்ல ஒரு 2 சேனல் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க் அது 2 எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. 2066ல அது வராது. ஓகேங்களா? 1 இயர் பேக்க பொறுத்தளவுக்கு நீங்க 2015 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 6 மந்த் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எல்லாமே ரூ. 30 to ரூ. 35 வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 1034, 1094 கிட்ஸ் வேணும் அப்படின்னா, இதுல ஒரு 6 கிட்ஸ் சேனல் வரும் 6 மந்த்துக்கு. ஓகேங்களா? 1094. இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது பேக் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெச்டி பேக்க பொறுத்தளவுக்கு 6 மந்த், 12 மந்த் 2மே பார்த்துரலாம். 6 மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 1251 இது ஒரு ஃபேமஸான பேக். இது ஒரு தமிழ் லைட் ஹெச்டி அப்படிம்போம். இதில பார்த்தோம் அப்படின்னா 3 ஹெச்டி தான் வரும். சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக் மட்டும் தான் தமிழ்ல வரும். அடுத்து அனிமல் பிளானட், டிஸ்கவரி இதெல்லாமே மொத்தம் 7 ஹெச்டி வரும். இது பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு என்ன ரேட் வச்சிருக்காங்க அப்படின்னா 1281. இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணா மட்டும் தான் தமிழ் லைட் ஹெச்டி பேக் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? நீங்க விஜய் டிவி, ஜீ தமிழ் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த பேக்ல தனியா தான் ஆக்டிவேட் பண்ணி ஈஸி பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 மாச ஹெச்டி பேக் பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் ஹெச்டி பேக் ஒண்ணு இருந்துச்சு. அதாவது 1672. ஓகேங்களா? அந்த பேக் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரூ. 1732
சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 1732 நீங்க ரீசார்ஜ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது காஸ்ட் அதிகம். ஏன்னா 1281 நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு, தமிழ் லைட் ஹெச்டி பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 300க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, விஜய் டிவி, ஜீ தமிழ் நாங்க ஃபேமஸா பார்ப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ளஸ் 300 ஈஸி பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ரூ. 70 80 சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி நீங்க தமிழ் லைட் பண்ணிட்டு, விஜய் டிவி, ஜீ தமிழ் வேணும் அப்படிங்கிறவங்க எங்ககிட்ட கூட நீங்க ரீசார்ஜ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு கரெக்ட்டா ஆக்டிவேட் பண்ண தெரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்ககிட்ட ரீசார்ஜ் வாங்கிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 12 மந்த் அதாவது 12 மாசம் ஹெச்டி பேக் பார்க்கலாம். அதாவது 2299 இதுவும் ஒரு தமிழ் லைட் ஹெச்டி தான் 1 இயர் பேக்கு. ஸோ அந்த 1251 வரது அப்படியே வந்துரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரூ. 2 தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2301 ஸோ இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட் இல்ல. ஓரளவுக்கு நமக்கு அட்வான்ஸா. ஓகேங்களா? நீங்க 6 மந்த் பண்றதுக்கு 12 மந்த் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் தமிழ் லைட்டு தான். விஜய் டிவி, ஜீ தமிழ் வராது. ஓகேங்களா? இது தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஈஸி பண்ணி தான் நம்ம ஹெச்டி சேனல் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 12 மந்த் இன்னொன்று பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி. அதாவது ரூ. 3344 இருந்துச்சு. தமிழ்ல வரக்கூடிய எல்லா ஹெச்டியுமே தெரியிற மாரி. அது பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3464 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்குமே என்னைய பொறுத்தளவுக்கு நாங்க ரீசார்ஜ் அதிகமா பண்ண மாட்டோம். ஸோ நாங்க தமிழ் லைட் ஹெச்டி ஈஸி பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு விஜய் டிவி, ஜீ தமிழ் அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அலோகேட்ல பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நம்ம காஸ்ட் வந்து உங்களுக்கு 100, 150 வரைக்கும் சேவ் ஆகுற மாரி தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பா சேவ் ஆகும். ஓகேங்களா? சேவ் ஆகும். நீங்க ஃபுல் ஹெச்டி வேணும் அப்படின்னு ஒரே பேக்கா ஒரே அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா சேனலுமே ஆக்டிவேட் ஆயிரும். தமிழ்ல வரக்கூடிய 5 சேனலுமே உங்களுக்கு ஹெச்டி ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? அது காஸ்ட் அதிகம். ஸோ ஒரு சில பேர் எனக்கு விஜய் டிவி மட்டும் போதும், தமிழ் லைட் ஹெச்டி போட்டு விஜய் டிவி மட்டும் போதும் அப்படிம்பாங்க. 6 மாசம் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 132 தான் வரும். ஸோ கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரூ. 200 சேவ் ஆகுது. ஸோ இது போல கேட்டகரி நெறையா இருக்கு. ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு, ஸோ உங்களுக்கு எந்த ரீசார்ஜ் வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சேனல் அப்டேட்ட பத்தி நெறையா கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சோனி 10 எப்ப ஏர்டெல் எடுப்பாங்க அப்படின்னே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஏர்டெல் சைட்லேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்ல. சோனி 10க்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்ல. ஸோ ஆன்லைன்ல நெறைய பேரு பார்த்துட்டு இந்த டேட்ல வருது அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சோனி 10 பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே குடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க யார் குடுத்தாங்களோ அவங்களவே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஸோ நெறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. நீங்க தானே போட்டுருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ நாங்க போடவே கிடையாது. ஓகேங்களா? அப்படி கன்ஃபார்ம் நியூஸா இருந்துச்சு அப்படின்னா நான் அஃபிஷியலாவே வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விலையேற்றம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, விலையேற்றத்த பொறுத்தளவுக்கு இவங்க சேனல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நான் பர்ட்டிகுலரா சொல்றேன். கம்பெனி சொல்லல. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல கண்டிப்பா சேனல் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெகா குரூப்பே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு விலையேற்றம் ஏத்துறாங்க அப்படின்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேனல்ஸு ஒரு குரூப் எடுக்கிறதுக்காக தான் முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் டிவி கூட ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஸோ நீ மெகா குரூப் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இது போல ஒரு சில மியூசிக் சேனல்ஸ் இந்த மாரி எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நான் தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்படி எதுவும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.